எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி பேஸ்ட், வெங்காய பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் வெந்தயம், கடுகு, சீரகம் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுட்டு வெங்காய பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட் பண்ணது அதுவும் போட்டுக்கின்னு வதக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரளோ வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்ட பிறகு மஞ்சள் தூள் போட்டுன்னு நல்லா வதக்கலாம். மிளகாத்தூள் தேவையான காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கின்னு வதக்கிட்டு கொஞ்சம் கறி மசாலா, ஃபிஷ் கறி மசாலா போட்டுன்னு எண்ணெய் பிரிஞ்சு வரளோ வதக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுன்னு நல்லா கொதிக்க விடலாம். கொஞ்சம் புளி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிட்டு பிறகு தேங்காய் பால் போட்டுக்கணும். தேங்காய் பால் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு மீன் போட்டுக்கலாம். மீன் போடும்போது சிம்மில் வச்சுக்கணும். எல்லா மீனும் போட்டுட்டு பிறகு சிம்மில் வச்சு போடணும். ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டு கொத்தமல்லி தூவிட்டேன்னா ஃபிஷ் கறி ரெடி. மீன் வறுக்கிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி.